எங்க ஊரு குட்டி சிட்டி தோப்புத்துறை வந்துருச்சுங்க. நான் நேத்து ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன். அங்க நடந்த சாப்பாட்டு சம்பவங்கள பத்தி தான் ஷேர் பண்ண போறேன். அது என்னடான்னா, ரசம் சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. ரசம் சாப்பிட்ட கையோட அப்பளம் வச்சாங்க. சரி அப்பளத்த தொட்டுட்டு சாப்பிடுவோம்னு பார்த்தோம்னா, அடுத்த கைய கொண்டாந்து என்னன்னா, பாயாசத்த ஊத்துறாங்க. பாயாசத்த தான் ஊத்துறாங்க. சரி பார்ப்போம் பார்த்தா, அடுத்து சாதத்த எடுத்துட்டு வராய்ங்க. சாதத்துக்கு பின்னாடியே மோர எடுத்துட்டு வராய்ங்க. அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா, இலைய எடுக்கிறதுக்கு ஆள் வந்துருச்சுங்க. இப்ப நான் சாப்பிடுறதா? இல்ல அவங்கள பார்க்கறதா? அப்படிங்கிற நிலைமை ஆகி போச்சு. இருங்கங்க ஒரு சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சில பேரெல்லாம் வெட்கப்பட்டுட்டு உடனே இலைய மூட்டலாம் போடுறாங்க. இது நம்ம வீட்டுக்காரங்கள குறை சொல்ல முடியாது. இவங்க பண்றதுக்கு. இவங்களுக்கு என்ன கஷ்டம் ஏன் அப்படிங்கிறது தெரியல. அவங்க ஒர்க்கை எப்படி பார்க்குறாங்கங்கிற விஷயமும் தெரிய மாட்டேங்குது. சரி அதெல்லாம் கடந்துட்டு போகுது. இன்னும் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, சாம்பார் மொத சாதம் வைக்கக்குள்ளேயே கொஞ்சோண்டு சாதம் தான் வைப்பாங்க. எனக்கு சூரிய ஞாபகம் தான் வரும். ஏன்டா கை நடுக்கமா கொஞ்சம் தள்ளி தான் வைங்கய்யா அப்படிங்கிற மாரி தோணும். நான் கேட்டே வாங்கி சாப்பிடுறதுங்க. அதுவும் இல்லாம மேரேஜுக்குலாம் போனா நம்ம முதல்ல சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் மேரேஜுக்குள்ளே அட்டெண்ட் பண்றது. சில பேர்லாம் பொறுத்தவரைக்கும் கல்யாணம் முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணிலாம் சாப்பிடுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. நீங்க எப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஆஃபீஸ் வந்துருச்சு. இன்னும் மேல சுவாரஸ்யமான சம்பவங்கள அப்பப்போ பேசிட்டே இருப்போம். உங்களோட சுவாரஸ்யமான சம்பவங்கள நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.